வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடின் சிந்துஜன். அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கின சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் அவதானம் இன்றைய தலைப்புச் செய்திகள் வசம். G7 அரச தலைவர்கள் மாநாட்டில் இலங்கை மற்றும் இந்தோனேஷிய ஜனாதிபதி இடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தை. இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் அரசு அதிகாரிகள் மோசடிகளில் ஈடுபடுகின்றார்களா என்பதில் ஆராய விசேட குழு நியமனம். ஹொரவப்பத்தானை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் மகள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது. கலாச்சார முறைமைகளை பின்பற்றி ஆராதனை திருப்பலி பரிசுத்த பாப்பரசரால் ரோமில் முன்னெடுப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. G7 அரச தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஜப்பான் சென்றுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கும் இந்தோனேஷிய ஜனாதிபதி ஜோகோ விடோடோவுக்கும் இடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது. இந்த பேச்சுவார்த்தை ஜப்பானின் நகாயா நகரில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு சுட்டிக்காட்டியது. இலங்கைக்கும் இந்தோனேஷியாவிற்கும் இடையிலான தொடர்புகளை மேலும் விஸ்தரிப்பதற்கு இதன்போது இரண்டு தலைவர்களுக்கும் இடையில் இணக்கம் காணப்பட்டுள்ளது. அத்துடன் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான விமான போக்குவரத்துகளை அதிகரிப்பது குறித்தும் இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் பொருளாதாரம் மற்றும் வர்த்தக நடவடிக்கைகள் தொடர்பில் இலங்கை இந்தோனேஷிய தலைவர்களிடையே கருத்து பரிமாற்றங்கள் இடம்பெற்றதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையின் ரப்பர் உற்பத்திக்கு சர்வதேச சந்தையில் சிறந்த விலையை பெற்றுக் கொள்வது குறித்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இதன்போது தெளிவுபடுத்தியுள்ளதுடன் அதன் பொருட்டு எதிர்காலத்தில் பொது இணக்கப்பாட்டின் அடிப்படையில் செயற்படுவது தொடர்பில் இரண்டு நாடுகளினதும் தலைவர்களும் கவனம் செலுத்தினர். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுடன் இலங்கை சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைகளில் கைச்சாத்திட்டுள்ளது போன்று எதிர்காலத்தில் சீனா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுடனும் உடன்படிக்கைகளை ஏற்படுத்திக் கொள்ள எண்ணியுள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்தோனேஷிய ஜனாதிபதியிடம் தெரிவித்தார். இதேவேளை இந்து சமுர்த்தி வலய வட்ட விளிம்பு சங்கத்தின் தலைமைத்துவம் எதிர்காலத்தில் இந்தோனேஷியாவிற்கு கிடைக்க உள்ளதுடன் அதற்காக இலங்கையின் ஒத்துழைப்பை வழங்குமாறும் அந்த நாட்டின் ஜனாதிபதி ஜோகோ விடோடோ விடுத்த கோரிக்கைக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இணக்கம் தெரிவித்தார். இது தவிர ஜப்பானில் மேலும் சில அரசு தலைவர்கள் மற்றும் முக்கியஸ்தர்களை ஜனாதிபதி நேற்று சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கதாகும். அரசாங்கத்தினால் எதிர்காலத்தில் ஸ்தாபிப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள நல்லிணக்க பொறிமுறை தொடர்பிலான கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை முன்வைக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தமது கருத்துக்களையும் யோசனைகளையும் ஜூன் மாதம் 24ஆம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்க வேண்டும் என நல்லிணக்க பொறிமுறைகள் பற்றிய கலந்தாலோசனை செயலணி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உண்மை, நீதி, மனித உரிமை மீறல்களுக்கான பொறுப்பு கூறலை உறுதி செய்தல், இழப்பீடுகள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் அவற்றின் பொருட்டு ஏற்படுத்தப்பட வேண்டிய பொறிமுறைகள் குறித்து மக்களின் கருத்துக்களை அறிந்து அரசாங்கத்திற்கு அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக பிரதமரினால் இந்த செயலணி உருவாக்கம் பெற்றது. இந்த காரணங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஸ்தாபிக்கப்பட வேண்டிய 4 பொறிமுறைகள் குறித்தும் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக நல்லிணக்க பொறிமுறைகள் பற்றிய கலந்தாலோசனை செயலணியின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விசேட சட்ட ஆலோசகர் ஒருவரிடங்களான சட்ட பொறிமுறை, உண்மை, நீதி, நல்லிணக்கம் மற்றும் மீள் நிகழாமைக்கான ஆணைக்குழு, இழப்பீட்டிற்கான அலுவலகம், காணாமற் போனோர் தொடர்பான அலுவலகம் ஆகிய 4 விடயங்கள் குறித்து அரசாங்கத்தினால் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த பொறிமுறைகளுக்கான வியூகம், விடயதானம், அதிகாரங்கள், செயற்பாட்டு வரம்புகள் போன்ற விடயங்கள் தொடர்பிலும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான மாற்று பொறிமுறை ஒன்று அவசியம் என கருதுவதாயின் அது பற்றிய யோசனைகளை முன்வைக்குமாறும் நல்லிணக்க பொறிமுறைகள் பற்றிய கலந்தாலோசனைக்கான செயலணி மக்களிடம் கோரியுள்ளது. எழுத்து மூலமான யோசனைகளை தமிழ், சிங்களம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய எந்தவொரு மொழியிலும் தனிநபராகவோ அல்லது குழுவாகவோ அல்லது அமைப்பாகவோ சமர்ப்பிக்க முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தங்களின் கருத்துக்களை ctf.srilanka@gmail.com என்ற முகவரிக்கு அல்லது பதிவு தபால் மூலம் செயலாளர், நல்லிணக்க பொறிமுறைகளை ஒருங்கிணைப்பதற்கான செயலகம், குடியரசு கட்டிடம், சர் ஃபரோன் ஜெயதிலக வீதி, கொழும்பு 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க முடியும். மீண்டும் அந்த மின்னஞ்சல் முகவரி அறிய தருகின்றோம். ctf.srilanka@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அல்லது பதிவு தபால் மூலம் செயலாளர், நல்லிணக்க பொறிமுறைகளை ஒருங்கிணைப்பதற்கான செயலகம், குடியரசு கட்டிடம், சர் ஃபரோன் ஜெயதிலக வீதி, கொழும்பு 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க முடியும். ஹொரவப்பத்தானை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் மகள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கேலன் பிந்துனுவெவ துடுவெவ பகுதியில் இடம்பெற்ற கொலையுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் உயிரிழந்த பெண்ணின் கணவர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டார்.
போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றின் பிரகாரம் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். 20 வயதுடைய சந்தேக நபரை கெபத்திகொல்லாவ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தனிப்பட்ட தகராறு காரணமாக சந்தேக நபர் தனது 20 வயதான மனைவியை நேற்று அதிகாலை கூரான ஆயுதம் ஒன்றினால் குத்தி கொலை செய்துள்ளார். கொலை செய்யப்பட்ட பெண்ணின் தாயும் சம்பவத்தில் காயமடைந்து அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அவசர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 75,000 ரூபாவை இலஞ்சமாக பெற்ற வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் இயந்திர திருத்தினர் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தவளம காரியாலயத்தின் அதிகாரியே 75,000 ரூபாவை லஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஒப்பந்த அடிப்படையில் வீதி சப்பனிடுவதற்கு குறித்த தொகையை இந்த அதிகாரி லஞ்சமாக பெற்றுள்ளதாக இளஞ்ச ஒழிப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. காலி பிரதேசத்தில் இளஞ்ச தொகையை பெறும்போது இந்த அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. மாலத்தீவு நோக்கி பயணித்த போது சூறாவளியில் சிக்கி அனர்த்தத்திற்குள்ளான கப்பல் ஒன்று காலி துறைமுகத்தை அண்மித்துள்ளது. ஆயினும் பிரச்சினைகள் சிலவற்றை அடிப்படையாக கொண்டு கப்பலை காலி துறைமுகத்திற்குள் அனுமதிக்கவில்லை என அந்த கப்பலின் ஊழியர்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தனர். சிங்கப்பூரிலிருந்து மாலத்தீவு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த இந்த கப்பல் மங்கோலியாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இந்த கப்பலின் 7 பணியாளர்களும் இலங்கையர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடும் குடிநீர் தட்டுப்பாட்டை தாங்கள் எதிர்நோக்கியுள்ளதாக கப்பலின் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் துறைமுக உயர் அதிகாரிகளிடம் வினவிய போது அது தொடர்பில் ஊடகங்களுக்கு எந்தவிதமான கருத்துக்களையும் தெரிவிக்க முடியாது என அவர் மறுத்துவிட்டார். அழுத்கம பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பண்டாரகமவிலிருந்து களுத்தறை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளும் களுத்தறையிலிருந்து பயணித்துக் கொண்டிருந்த லோரியும் மோதி இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் மாத்தறை பகுதியைச் சேர்ந்த ஒருவரை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. லோரியின் சாரதி கைது செய்யப்பட்ட விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் அரசு அதிகாரிகள் மோசடிகளில் ஈடுபடுகின்றார்களா என்பது தொடர்பில் ஆராய்வதற்கு விசேட குழு ஒன்றை நியமித்துள்ளதாக இலஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கிராம சேவையாளர் மற்றும் பிரதேச செயலாளர் அலுவலகங்களின் ஊடாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாக இலஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் தில்ருக்ஷி டயஸ் தெரிவித்துள்ளார். நிவாரணம் வழங்கியும் போது ஏற்படும் ஊழல் தொடர்பில் தகவல்கள் ஏதும் தெரிந்தால் இலஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு அறிவிக்குமாறும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மத்திய மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களில் இன்றைய தினம் காலை வேளையில் மழையுடனான வானிலையை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இன்றைய வானிலை தொடர்பான மேலதிக தகவலை அறிந்து கொள்வதற்காக நாம் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன். மத்திய சப்ரகமுவ மேல் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும். இம்மாகாணங்களில் குறிப்பாக காலை வேளையில் மழை பெய்யக்கூடும். கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களில் பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாடு முழுவதிலும் குறிப்பாக மத்திய மலைப்பிரதேசத்தின் மேற்கு சரிவுகளிலும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களிலும் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கிழக்கு கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். புத்தளம் தொடக்கம் மன்னார் காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையான, அத்துடன் மட்டக்களப்பு தொடக்கம் பொத்திவில் ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு 70 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசும் சந்தர்ப்பங்களில் கடல் பிரதேசங்கள் இடைக்கிடையே கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். அந்த திரைப்படம் தொடர்பான தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தி அறிக்கையை 10:15 எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் சக்தி தொலைக்காட்சி வழங்கும் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.